அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை யாருக்காவது விட்டு கொடுப்போமா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மனிதர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது. அந்த செல்வத்திலே அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு தோட்டம். அதுவும் சாதாரண தோட்டம் இல்லைங்க, அழகான பேரீச்ச மரங்கள், நல்ல தண்ணீர். அவருக்கு ரொம்ப விரும்பிய சொத்து அது. ஒரு நாள் அவர் ஒரு குரான் வசனத்தை செவியுறாரு. நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நன்மையை அடைய மாட்டீர்கள் அப்படின்னு. அந்த விஷயத்தை கேட்டோன்னா அந்த மனிதர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த தோட்டம். அந்த தோட்டத்தை நான் இறைவனுடைய பாதையில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முகமது நபிகிட்ட சொல்கிறாரு. அப்போ முகமது நபி அவர்களும் அவர்களை பாராட்டி அவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நமக்கு பிடிச்ச பொருள் யாராவது கேட்டால் நமக்கு கொடுக்க மனசு வருமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவரை பாருங்கள், தனக்கு பிடிச்ச விஷயத்தையே கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய மனசோடு இருந்த அந்த மனிதர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் அபுதல்கார் அலி அவர்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அழகாக சொல்லி கொடுக்குது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுப்பது தான் சில நேரங்களில் உண்மையான தியாகம். நம்மளால் பயன்படுத்த முடியாததையும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை கொடுக்கறது சுலபமான விஷயந்தான். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இறைவனுக்காக விட்டு கொடுக்க முடியுதா? நம்மக்கிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்சதுலேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்க நம்ம கற்றுக்குவோம். கொடுக்குற அளவு மட்டும் முக்கியம் இல்லைங்க, கொடுக்கும்போது நம்மளுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் முக்கியம். அபுதல்கார் அலி அவர்களுடைய அந்த சம்பவம் இன்றைக்கி நம்மளை யோசிக்க வைக்கிது தானே. நம்மளும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நமக்கு பிடிச்சதுலேருந்து எவ்வளோ விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்துருப்போம்னு.